சரவண பவ. வேலிருக்க வினை இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. உன் துணை நீ இன்றி தவித்து கொண்டிருக்கிறார். உன்னை அழைத்து செல்ல அவரே வருவார். ஆம் கண்மணி, அவர் செய்த தவறை அவரே உணர்ந்து உன்னை புரிந்து கொண்டு உன்னை அழைத்து செல்ல அவரே வருவார். ஏனென்றால் நீ என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை. உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை. நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய நிழலாக நானே இருப்பேன். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. தயவு செய்து பேசுவதற்கு முன் யோசித்து பேசு. பழகுவதற்கு முன் யோசித்து பழகு. ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும். உனது எண்ணங்கள் வேறுபடுவது இல்லை, ஆனால் மற்றவரின் எண்ணங்கள் வேறுபடக்கூடும். உன்னை தவறாக நினைக்க நேரிடும். கவலைப்படாமல் இரு. உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி அனைத்தும் நான் அறிவேன். துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான். நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நானே அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் அனுமதித்தேன். இனி அது நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு, துக்கத்தை விடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன், என்றும் கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாது, பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. மனித உயிர்கள் அனைவரும் சமம் என்றும், எமக்கு ஜாதியோ மதமோ ஏழையோ பணக்காரனோ போன்ற ஏற்றத்தாழ்வை நான் பார்ப்பதில்லை என்றும், நான் அனைவருக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மாவை மட்டுமே பார்க்கிறேன் என்றும் நம் சாயப்பா கூறுகிறார். நாமும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் தோற்றத்தின் மூலமாகவும் தன் நடைமுறை பண்புகள் மூலமாகவும் அனைவருடைய விழாக்களையும் ஜாதி இன மத பாகுபாடு இல்லாமல் தான் கொண்டாடி மகிழ்வதன் மூலமாக நாமும் அவ்வாறே ஜாதி மத பேதம் மற்றும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கெல்லாம் முன் உதாரணமாக அவர் வாழ்ந்து காட்டினார். சாய் பகவானை ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்தவரா இப்படி பல்வேறு கோணங்களில் அவரை பற்றிய சிந்தனையில் அவரை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காண்பிக்கின்றார்கள். இதன் காரணமாக வழிபடும்போது அதற்குரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும் கோட்டை விடுகிறார்கள். ஞானிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் இவர்கள் அனைவரும் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவர்கள். இவர்கள் அனைவரும் முச்சந்தியில் மூச்சை அடக்கி தன் ஸ்தூல சரீரத்தை ஒளி உடலாக மாற்றி சூட்சம சரீரத்தோடு பிரபஞ்சத்தோடு கலந்தவர்கள். இவர்களை நாம் ஆராய்ந்தால் நாம் ஆன்மீகத்தில் பின்தங்கிய நிலையை அடைவோம். மகான்களால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. இவர்கள் நம்முடைய பாவனைக்கும் பக்திக்கும் உள்ளார்ந்த அன்பிற்கும் ஏற்றாற்போல நம்மை ஆசீர்வாதம் செய்து வழி நடத்துகிறார்கள். சாய் பகவான் தமக்கு அனைவரும் சமம் எனவும் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது என்பதை வலியுறுத்த சச்சரிதத்தில் வார்த்தைகளை மட்டும் பிரயோகம் செய்யவில்லை. ஒவ்வொரு செயலையும் தான் வாழ்ந்த காலத்தில் முன்மாதிரியாக இருந்து தான் நடைமுறைப்படுத்தி அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தும் காண்பித்தார். உயரிய பரம பிரம்ம பீடமான பரமாத்மாவாகிய சாய் மாதா இவ்வாறு இருக்கும்போது நாமும் சாய் அன்னையைப் போல் இல்லாவிட்டாலும் மற்ற உயிர்களை சமமாக நேசித்தும் அனுசரித்தும் எந்த பேதமும் பாகுபாடும் பார்க்காமல் ஆத்மார்த்தமாக அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அன்று அவ்வாறு வாழ்ந்தார். அனைவரிடமும் அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ அதை அடைய நான் துணை இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது. இன்று
இனிய உறவு ஒன்று உன் இல்லம் வந்து சேரும். அதை வரவேற்று மகிழ்ச்சியை ஏற்க தயாராக இரு. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. அதற்கு நீ தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். என் வருகைக்காக காத்து கொண்டிரு. நீ செல்லும் வாழ்க்கை பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நான் இருக்கிறேன். உன்னை விட்டு விலகியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. ஆனால் உன் சாயப்பாவாகிய நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன்னை விட்டு சென்றதை நினைத்து வருத்தமடையாதே. இழந்ததை நிச்சயமாக மீட்டுத் தருவேன். தினமும் என் முன் வந்து என் நாமத்தை படி. உனக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்றுகிறேன். சோதனை காலம் வரும்போது நீ பயப்படக்கூடாது. நான் உன் தந்தை, உன் கூடவே இருக்கின்றேன். தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நான் நேசிப்பவர்களை கடிந்து நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன். நீ எதற்கும் பயப்படாது இரு. நீ நினைத்ததை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. அது என்னால் மட்டுமே முடியும். இன்று முதல் உன் வாழ்வு சிறக்கப் போகிறது. என் அற்புதங்கள் அனைத்தும் நிகழும். என் அன்பு செல்வமே, நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் மிகப்பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது. நீ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன். உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உன்னை முன்னின்று நடத்தி வைக்கிறேன். எதற்கும் காலமறிந்து செயல்படு. வெற்றி என்பது உன் பலத்தில் அல்ல, நீ செயல்படும் விதத்தில்தான் உள்ளது. என் துணை உன்னோடு என்றும் இருக்கும். நீ துணிந்து செயல்படு. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்து கொடுப்பேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். பெற்ற தாய் தந்தையரை பேணி பாதுகாப்பதும், சரியான தருணத்தில் நமக்கு பிறர் செய்த நல்ல செயல்களை ஒருபோதும் மறக்காமல் நன்றியுடையவர்களாக இருப்பதும் நல்லவர்களின் அடையாளமாகும். நீ குழப்பத்தில் இருக்கும்போது அவசரப்பட்டு முடிவு செய்யாதே. பொறுத்திரு. நல்ல வழியை நான் காட்டுவேன். நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன். என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு? நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. என் கண்ணின் மணியே, உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை. கண்ணே, நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன். நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே. உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே பாபா உன்னிடம் வந்திருக்கிறார் என்பதை உறுதியாக நம்பு. நீ பிரகாசமடைவதும் உறுதியாகும். மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி. பாழடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவார் நம் சாயப்பா. உன் அம்மா, அப்பா, தெய்வம், குரு என எல்லாம் நான் தான். உன் சாய் தேவாதானே சொல்கிறேன். பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன்? அனைத்தையும் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லதே நடக்கும். கேட்டதும் கொடுக்கவில்லையே என வருந்தாதே. கெட்டதை தடுக்கவில்லையே என பின்னாளில் வருந்தாமல் இருப்பதற்காக என் குழந்தைக்காக நான் உருவாக்கிய முன்னேற்பாடு இது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை. நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் துணையாக.